26வது ஸ்லோகம். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். கர்ம யோகத்தை பற்றி பகவான் கூறியதற்கு பிறகு ஞானிக்கு சில உபதேசத்தை பகவான் செய்கின்றார். 25வது ஸ்லோகத்தில் ஞானியானவன் எக்காரணத்தை கொண்டும் செயலை விடக்கூடாது, அஞ்ஞானிகளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு 26வது ஸ்லோகத்தில் அஞ்ஞானிகளுடைய புத்தி பேதம் செய்யக்கூடாது என்று கூறுகிறார். இங்கு புத்தி பேதம் என்பது கர்ம காண்டத்தில் பற்று உடன் கர்மத்தையே பிரதானமாக கொண்டு யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் கர்மத்தினுடைய நிந்தனை செய்யக்கூடாது. அது பக்தியாக இருக்கலாம், விதவிதமான பூஜை விரதங்கள் இவைகள் இருக்கலாம். இவைகளை காமியமாக செய்து கொண்டு இருந்தால் அவர்களிடம் சென்று வைராகியத்தை பற்றி பேசக்கூடாது. அப்படி பேசினால் என்ன ஆகும் என்றால், அவர்கள் அந்த பக்தி அல்லது பூஜை விரதம் இவைகளை விட்டு விடுவார்கள், ஞானத்திற்கு வரமாட்டார்கள். அவர்களுடைய நிலை இரண்டும் அற்ற நிலை ஆகிவிடும். உபய பிரஷ்டக என்று சொல்லப்படுகிறது. மோட்சத்திற்கும் வரமாட்டார்கள், அதிலேயும் இருக்க மாட்டார்கள். ஆத்மானந்தமும் கிடையாது, அனாத்மானந்தமும் கிடையாது. பிறகு அவர்களுடைய நிலை குழம்பிய நிலை ஆகிவிடும். ஆகவே பகவான் கூறுகிறார், அஞ்ஞானிகளுடைய புத்தியை பேதப்படுத்த கூடாது. இங்கு புத்தி பேதம் என்றால் அஞ்ஞானிகளிடம் சென்று வைராகியத்தை பற்றி பேசக்கூடாது. ஏற்கனவே மாணவன் வைராகியத்துடன் வந்தால் அதை வளர்க்க உதவி செய்யலாமே தவிர வைராகியம் இல்லாதவர்களிடம் கர்மத்தை பற்றி தான் பேச வேண்டும் என்று கூறுகின்றார். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி. உற்சாகப்படுத்த வேண்டும் வித்வான். அப்பொழுது வித்வான் எப்படி இருக்க வேண்டும்? யுக்தக, அவனுடைய ஞானத்தில் நிலை பெற்றவனாக இருந்து கொண்டு, சமாச்சரன், செயல்களை கடமைகளை நன்கு செய்து கொண்டு மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இந்த 2 ஸ்லோகத்தில் அஞ்ஞானிகளிடம் ஞானி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இனி அடுத்த ஸ்லோகம் 27. பிரக்ருதே க்ரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. 27, 28 இந்த 2 ஸ்லோகங்களில் அஞ்ஞானி ஞானி இவர்களுடைய செயலை பகவான் ஒப்பிட்டு பார்க்கின்றார், கம்பேர் பண்ணுகிறார். அஞ்ஞானியினுடைய செயல் ஞானியினுடைய செயலை பகவான் ஒப்பிட்டு பேசுகின்றார்.
ஒப்பிட்டு என்றால் கம்பேர் பண்ணி பேசுகின்றார். இந்த 27வது ஸ்லோகத்தில் அஞ்ஞானியினுடைய செயல் அல்லது அஞ்ஞானியினுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். அஞ்ஞானியினுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அஞ்ஞானியினுடைய மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருக்கும், அல்லது செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அஞ்ஞானி எப்படி இருப்பான் என்று அஞ்ஞானியினுடைய மனதை பகவான் படம் போட்டு காட்டுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் செயல் செய்து கொண்டிருக்கும் போது ஞானியினுடைய மனம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறார். ஏன் இப்படி பகவான் காட்ட வேண்டும்? ஞானி அஞ்ஞானி இருவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான பகவான் பேசிக்கொண்டு வருகின்றார். அர்ஜுனனிடம் உனக்கு சித்தசுத்தி இருந்து நீ ஞானத்தை அடைந்தவனாக இருந்தாலும் உலக நன்மைக்காக கடமையை துறக்கக்கூடாது. ஜனகர் முதலியவர்கள் லோக சங்கிரகத்திற்காக செயலில் ஈடுபட்டார்கள்னு சொன்னார். இவ்விதம் பிராரப்த வசத்தினால் ஞானியும் கூட செயல்களில் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஞானியும் கடமையை செய்து கொண்டிருக்கின்றான், அஞ்ஞானியும் கடமையை செய்து கொண்டிருக்கின்றான். வெளி தோற்றத்தில் ஒரு விதமான பேதமும் கிடையாது. ஞானி அஞ்ஞானி இருவரும் சமமாக செய்கிறார்கள். அப்படி என்றால் வேறுபாடு எங்கு வருகின்றது என்ற சந்தேகம் வரும்பொழுது அஞ்ஞானியினுடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட பாவனை இருக்கிறது, ஞானியினுடைய மனதிற்குள் எப்படி இருக்கிறது என்று பகவான் இங்கு நமக்கு காட்டுகின்றார். பிறகு வேறொரு சந்தேகமும் நமக்கு வரலாம். ஞானியும் கர்மத்தை செய்கிறான், அஞ்ஞானியும் கர்மத்தை செய்கின்றான். அந்த கர்மம் ஞானிக்கு பந்தப்படுத்துவதில்லை, அஞ்ஞானிக்கு பந்தப்படுத்துகின்றது. எதனால் என்ற கேள்வி நமக்கு வரலாம். என்ன சந்தேகம் நமக்கு வரலாம்? ஞானியும் செயல்படுகிறான், அஞ்ஞானியும் செயல்படுகிறான். ஒருவன் இது விஷம்னு தெரிஞ்சு குடிக்கிறான், ஒருவன் தெரியாமல் குடிக்கின்றான். என்ன நடைபெறணும்? சமமான பலன் வர வேண்டும். தெரிஞ்சா என்ன, தெரியாவிட்டால் என்ன? அப்படி ஞானி ஏதோ ஒன்றை தெரிஞ்சிட்டு செயல்படுறான், அஞ்ஞானி ஒன்றும் தெரியாம செயல்படுகிறான். அப்படி என்றால் ஒருவனுக்கு பந்தம் என்கின்ற பலன் இனியொருவருக்கு பந்தம் என்ற பலன் வராதது எப்படி என்ற சந்தேகம் இந்த 2 ஸ்லோகங்களில் நீக்கப்படுகிறது. அந்த சந்தேகத்தை எப்படி நீக்கப்படுகிறது என்று பார்த்தால், அஞ்ஞானி செயல்படுகின்றான். அந்த செயல்படும் பொழுது தன்னை கர்த்தா என்று நினைக்கின்றான். ஞானியானவன் செயல்படுகின்றான். செயல்படும் பொழுது நான் கர்த்தா அல்ல என்று நினைக்கின்றான். இதுதான் வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு இவ்வளவுதான். அஞ்ஞானி செயல்படும் பொழுது நான் செயல் செய்கின்றேன், இது என்னுடைய செயல் என்று நினைக்கின்றான். ஞானியானவன் நான் செயல் செய்யவில்லை என்று நினைக்கின்றான். பிறகு யார் செயல் செய்கிறார்கள் அதை பிறகு பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார் பகவான், செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்கும் விவகாரம் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு ஞானி நினைக்கிறான்னு சொல்ல போறார். அஞ்ஞானி என்ன நினைக்கிறான்? நான், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் விவகாரம் நடக்கின்றது என்று நினைக்கின்றான். அதனுடைய தத்துவத்தை இங்கு பகவான் கூறுகின்றார். இங்க ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையை பகவான் சொல்றார். அதை முதல் வரியில பகவான் சொல்லி, இந்த உண்மையை தெரியாத காரணத்தினால் வேறு விதமாக குழம்பிய அஞ்ஞானி தன்னை கர்த்தா, நானே அனைத்தும் செய்பவன் என்று நினைக்கிறான். அதனுடைய விளைவாக கர்ம பலன் அவனுக்கு வருகிறது என்று சொல்கிறார். இனி முதல் வரியில் பகவான் சொல்கின்ற கருத்து என்ன என்று பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். 2வது அத்தியாயத்தில் ஆத்ம அனாத்ம விவேகம் செய்யப்பட்டது. எந்த இடத்துல செய்யப்பட்டது என்று ஞாபகம் இருக்கின்றதோ?
12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை ஆத்ம அனாத்ம விவேகம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பகவான் இரண்டாக பிரித்தார். ஒரு அம்சம் ஆத்மா, இனி ஒரு அம்சம் அனாத்மா என்று பிரித்தார். இந்த அனாத்மாவை இந்த ஸ்லோகத்தில் பிரகிருதி என்ற சொல்லில் பகவான் குறிப்பிடுகிறார். அங்கு என்ன அனாத்மா என்று சொன்னாரோ அதை இங்கு பிரகிருதி என்று சொல்கிறார். 13வது அத்தியாயத்தில் ஆத்ம அனாத்ம விவேகத்தை பிரகிருதி புருஷ விவேகம் என்று பகவான் செய்வார். ஆத்மாவுக்கு புருஷக என்ற சொல்லும், அனாத்மாவுக்கு பிரகிருதி என்ற சொல்லும் சொல்லப்படும். விவேகம் என்றால் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இரண்டினுடைய தத்துவம். அது என்ன நாம் பார்த்தோம் 2வது அத்தியாயத்தில் என்றால், சில வேறுபாட்டை நாம் பார்த்தோம். ஆத்மா அறிவு சொரூபம் என்று முதலில் நாம் பார்த்தோம். ஆத்மா திருக் சொரூபம், அனாத்மா திருஷ்யம், அறியப்படும் பொருள், அறியப்படும் சொரூபம் என்ற வேறுபாடு பார்க்கப்பட்டது. பிறகு ஆத்மா சேதனம், சேதனம் என்றால் அறிபவன், அறிவு சொரூபம். அனாத்மா ஜடம் என்று பார்க்கப்பட்டது. ஆத்மா நிர்குணம் என்றும் அனாத்மா சகுணம் என்றும் பார்க்கப்பட்டது. இவ்விதம் பார்த்து வருகையில் பகவான் ஒரு உதாரணத்தை சொல்லி ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்று சொல்லியிருக்கார். என்ன உதாரணம் சொன்னார் என்றால், ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே என்ற ஸ்லோகத்தில் ஹந்தாச்சேன் மன்யதே ஹந்தும் என்ற உபனிஷத் வாக்கியத்தை பகவான் ஞாபகப்படுத்தினார். அதாவது கொலை செய்பவன் நான் கொலை செய்பவன் என்று நினைத்தால், தாக்கப்பட்டவன் நான் தாக்கப்பட்டவன் என்று நினைத்தால் இருவரும் அறிவதில்லை. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜானீதக நாயம் ஹந்தி ந ஹன்யதே என்று ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்று சொன்னார். இவ்விதம் அங்கு ஆத்ம அனாத்ம விவேகம் செய்யப்பட்டு நீ ஆத்மஸ்வரூபம் அகர்த்தா என்றும், இந்த உடல் மனம் புத்தி பிரபஞ்சம் அனாத்மா ஜடம் என்றெல்லாம் விவேகம் செய்யப்பட்டது. இங்கு இந்த விவேகம் இல்லாத காரணத்தினால், விவேகம் என்றால் அறிவு, ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இப்படிப்பட்ட பேதம், இந்த பேதம் மட்டும் தெரிஞ்சா போதாது. இந்த பேதத்தில் நான் எந்த பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த ஞானம் அஞ்ஞானிக்கு இல்லை, ஞானிக்கு இருக்கின்றது. அதைத்தான் முதல் வரியில் சொல்கின்றார். அஞ்ஞானிக்கு நான் இப்படிப்பட்ட ஆத்மா என்று தெரியாத காரணத்தினால் அனாத்மாவினுடைய செயலை தன்னுடைய செயலாக எடுத்து கொள்கின்றான் என்று பகவான் கூறுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், பிரகிருதேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசக. இதில் கிரியமானானிங்கிற சொல்ல தனியாக எடுத்துட்டு பிரகிருதேஹே குணைஹி என்று சேர்த்தி கொள்ள வேண்டும். பிரகிருதேஹே என்றால் பிரகிருத்தியினுடைய, பிரகிருத்தியினுடைய என்றால் அனாத்மாவினுடைய என்று பொருள். அனாத்மாவினுடைய குணைஹி குணங்களினால், அனாத்மாவினுடைய குணங்களினால். அடுத்த சொல் கர்மாணி செயல்கள். இனி கிரியமானானிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். கிரியமானானி என்றால் செய்யப்படுகின்றன. பிரகிருத்தியினுடைய குணங்களினால் செயல்கள் செய்யப்படுகின்றன. ஒரு தத்துவத்தை பகவான் இங்கு சொல்றார். இது உண்மை. 2வது வரியில் என்ன சொல்லுவார்? இந்த உண்மையை அஞ்ஞானிகள் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்றார். இப்போ முதல் வரியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், எது உண்மையோ அதை சொல்றார் பகவான். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது?
பிரகிருதியினுடைய குணங்களினால் செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சர்வசக என்றால் எப்பொழுதும் எல்லா விதத்திலும், விதிவிலக்கே கிடையாது. எப்பாவது ஒரு நாள் ஆத்மா செயல்பற்றுமான்னா கிடையாது, எப்பொழுதும் எல்லா விதத்திலும். சர்வசகன சர்வ பிரகாரைகி, எல்லா பிரகாரத்திலும் எல்லா விதத்திலும் செயல்கள் பிரகிருதியினுடைய குணங்களினால் செய்யப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? பிரகிருதி என்பது அனாத்மா அல்லது மாயை. பிரகிருதிங்கிறதுக்கு இனியொரு அர்த்தம் மாயா என்பது ஈஸ்வரனுடைய ஒரு விதமான சக்தி. வாயால விளக்க முடியாத பகவானிடம் இருக்கின்ற ஒரு சக்திக்கு மாயை என்று பெயர். அந்த மாயையத்தான் அனாத்மா, பிரகிருதி, காரண சரீரம் என்றெல்லாம் சொல்கின்றோம். காரண சரீரம் என்றாலும் மாயா என்றாலும் அனாத்மா என்றாலும் ஒரே பொருள், பிரகிருதி என்றாலும் ஒரே பொருள். இந்த மாயைக்கு 3 விதமான குணங்கள் இருக்கின்றது. திரிகுணாத்மிகா மாயா. மாயைக்கு பல லட்சணங்கள். அதில் ஒரு லட்சணம் 3 குணத்துடன் எது சேர்ந்ததோ அது மாயை. அது என்ன 3 குணம்? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று இந்த 3 குணத்தினுடைய சேர்க்கை மாயை. இந்த 3 குணத்தை பற்றி பகவான் குணத்ரய விபாக யோகங்கிற இடத்துல 14வது அத்தியாயத்தில் விளக்கமாக பேச இருக்கின்றார். அந்த சாப்டரே, அந்த முழு அத்தியாயமே குணத்தை பற்றி தான். அங்கு நாம் விளக்கமாக பார்ப்போம். இங்கு இந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பார்ப்போம். 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் செயல்படுவது, அறிவு. சத்துவகுணம் என்பது ஞானம், ரஜோகுணம் என்பது செயல், தமோகுணம் என்பது செயலற்று இருத்தல். இந்த 3 குணங்கள் மாயையில் இருக்கின்றது. இனி மாயையிலிருந்து ஏதாவது தோன்றினால் அந்த தோன்றிய பொருள்களில் இந்த 3 குணம் இருக்குமா இருக்காதா? தங்கத்திலிருந்து விதவிதமான ஆபரணங்கள் வரும்பொழுது அந்த ஆபரணத்தில் என்ன இருக்கும்? தங்கம்தானே இருக்கும். அதே போல மாயை என்றால் 3 குண வடிவம். அதிலிருந்து எது தோன்றுகிறதோ அவை அனைத்தும் 3 குணம் கலந்திருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆகவே பிரகிருதியினுடைய குணங்களினால் என்றால் பிரகிருதியானது, மாயையானது வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கும் பொழுது ஒரு செயலும் கிடையாது. அப்பொழுது சத்துவம், ரஜஸ், தமஸ் சமமான நிலையில் இருக்கின்றது. எப்ப சிருஷ்டி வருகிறது என்றால் இந்த குணத்தில் எப்பொழுது மாற்றம் வருகிறதோ அப்பொழுது சிருஷ்டியானது வருகிறது. சாமிய அவஸ்தா என்று சொல்லப்படும். இந்த மாயையில் 3 குணமும் சமமாக இருக்கின்றது. அதில் ஒரு மாற்றம் வரும் பொழுது சிருஷ்டியானது வருகின்றது. அந்த சிருஷ்டியில் 3 குணங்கள் இருக்கின்றது. இந்த மாயையேதான் பிரபஞ்சமாக மாறி இருக்கின்றது. இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் என்னென்னலாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் மாயையினுடைய விகாரம், மாறுபாடு. அப்படி என்றால் என்ன? இந்த ஒவ்வொரு பொருளிலும் 3 குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இங்கே பகவான் பிரகிருதியினுடைய என்றால் 3 குண சொரூபமான மாயையிலிருந்து தோன்றிய குணங்கள் என்றால் தோன்றிய பொருள்களில் குணம் இருக்கின்றது. அந்த குணங்களினால் என்ன செய்யப்படுகிறது? செயல்கள் செய்யப்படுகின்றது. இப்போ நம்முடைய செயலுக்கு காரணம் என்னன்னா குணங்கள். சிந்திக்கிற செயல், அறிவுபூர்வமாக ஏதாவது செஞ்சால் அது சத்துவகுணத்தினுடைய காரியம். ஷரீரத்தில் ஏதாவது செய்தால் அது ரஜோகுணம். செயலற்று இருப்பது அல்லது சோம்பல், மோகம் இவைகளெல்லாம் தமோ குணத்தினுடைய காரியம். இவ்விதம் குணங்கள் தான் செயல் செய்கின்றது. காமோ கார்ஷீத் என்று சொல்லப்படும் வேதத்தில். காமக அகார்ஷீத்,
காமம் தான் இந்த பாவத்தை செஞ்சுது, நாகம் நான் செய்யல, குரோதந்தான் இந்த பாவத்தை செய்தது என்று வேதத்தில் ஒரு மந்திரம் வருகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த சாதகன் சொல்கிறான், நான் ஒரு பாவமும் பண்ணல, எனக்குள்ள இருக்கிற இந்த குரோதம் இந்த காமம் அதுதான் எல்லா பாவத்தையும் செய்ததுன்னு சொல்லி காமாய ஸ்வாக அப்படின்னு சொல்லி அந்த காமமே ஆசையே உனக்கு நீ என்னை விட்டு போயிருன்னு சொல்லி ஒரு யாகம் சொல்லப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், எல்லா செயலுக்கும் நம்முடைய குணங்கள் தான் காரணம். இப்போ ஒருவர் எப்போ பார்த்தாலும் புஸ்தகத்தை வச்சே உட்காந்துட்டு சிந்திச்சுட்டே இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த செயலுக்கு சத்துவகுணம் காரணம். ஒருவர் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோமே, அதுக்கு என்ன காரணம்? ரஜோகுணம் காரணம். ஒருவர் தூங்கிட்டே இருக்கார், அது ஒரு பெரிய சாதனை தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்கள போய் தூங்க சொன்ன முடியுமா? இந்த குழந்தைகளை போய் நல்லா ஓடி ஆடுற குழந்தைகளை தூங்க வைக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதே போல் ஆனால் சில பேர்த்துக்கு ரொம்ப சுபாவமாக எங்கிருந்தாலும் தூக்கம் வருது, அதுக்கு என்ன சக்தினா தமோ குணத்தினுடைய காரியம் அல்லது மோகம். இதெல்லாம் என்னன்னா தமோ குணம். இவ்விதம் எல்லா செயலும் குணங்களினால் செய்யப்படுகின்றது. அஞ்ஞானி என்ன நினைக்கிறான்னு பிறகு சொல்ல போறார். உண்மை என்ன? குணங்கள். அந்த குணங்கள் எதை சார்ந்தது? மாயையை சார்ந்தது. அதைத்தான் சொல்றார் பகவான். பிரகிருதியினுடைய பிரகிருத்தேகே குணைகி. இப்போ இந்த குணம் எப்படி இருக்கு என்றால், மாயையினுடைய மாற்றம் தானே இந்த உலகம். மாயை எப்படி மாறி இருக்கிறது? வெளியிருக்கிற பிரபஞ்சமாக மாறி இருக்கின்றது. அதே மாயை நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய புத்தியாகவும் மாறி இருக்கின்றது. இப்போ நம்மளுடைய புத்தி, உடல் இதுவும் மாயையினுடைய விகாரம். இதிலும் 3 குணங்கள் இருக்கின்றது. அந்த குணத்தினால் கர்மாணி செயல்கள் கிரியமானானி செய்யப்படுகின்றன. இப்போ முதல் வரியில பகவான் என்ன கருத்தை நமக்கு சொல்றார்? மாயையில 3 குணம் இருக்கு. அந்த 3 குணத்தினுடைய மாறுதல் தான் நம்முடைய சரீரம். இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இது மாயையினுடைய மாறுதல். இதற்குள் 3 குணம் இருக்கின்றது. அந்த குணங்களினால் எல்லா செயல்களும் செய்யப்படுகின்றது. அது சிந்திக்கிற செயல், ஞான விவகார, கர்ம விவகாரம்னு சொல்லி அது அறிவுபூர்வமான செயலோ அல்லது உடல் சம்பந்தமான செய்கின்ற அசைவோ எல்லாம் குணங்கள் செய்கின்றது. மாயையில் இருக்கின்ற குணங்கள் தான் அதற்கு கர்த்தா. கர்மாணிங்கிற இடத்துல சர்வாணி கர்மாணி, லௌகிக கர்மாணி வைதிக கர்மாணி. வைதிக கர்மங்களும் சரி, லௌகிக கர்மங்களும் சரி. இப்போ சத்துவ குணத்தினுடைய இனியொரு அம்சம் ஸ்ரத்தை. ஒருவனுக்கு ஸ்ரத்தை இருந்தால் வைதிக கர்மம் எல்லாம் பண்ணுவான். பிறகு சத்துவம், கொஞ்சம் மன தூய்மை இருந்ததுன்னா மன தூய்மைக்காக செய்வான். மன தூய்மைனா ஓரளவு அறிவு இருந்ததுன்னா மன தூய்மைக்காக செய்வான். இவ்விதம் எல்லா விதமான கர்மங்களும் சர்வாணி கர்மாணி கிரியமானானி செய்யப்பட்டவையாக இருக்கின்றன. கிரியமானானின செய்யப்படுவதாக இருக்கிறது. யாரால்? குணைகி, குணங்களால். குணங்களால்னு சொன்னால் நம்முடைய உடல், நம்முடைய மனம், அதில் இருக்கின்ற சத்வரஜோ தமஸ் குணங்களால் செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒருவனுக்கு சத்துவ குணம் இல்லை, ரஜோ குணம் இல்லை, தமோ குணம் இல்லைன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. தூங்கக்கூட முடியாது, தமோ குணம் இல்லை. செயல்படலாம்னா ரஜோ குணம் கிடையாது. சிந்திக்கலான்னா சத்துவ குணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ அகில பிரபஞ்சமுமே இந்த 3 குணத்தில் இருக்கிற மாறுதல் தான். ஆகவே பகவான் முதல் வரியில என்ன ஞானத்தை கொடுத்திருக்கார்? செயல் குணங்களால் செய்யப்படுகிறது. இந்த உண்மை அஞ்ஞானிக்கு தெரியவில்லை. அதனால தான் அவனுக்கு என்ன பேர்? அஞ்ஞானின்னு பேர். அவனை ஏன் அஞ்ஞானிங்கிறான்? அவனுக்கு இந்த ஞானம் கிடையாது. ஏன் இந்த ஞானம் இல்லை அதையும் சொல்றார் பகவான். அகங்கார விமூடாத்மா. அகங்கார, அகங்காரக என்ற சொல்லுக்கு பொருள்
குணரூபமாக இருக்கின்ற நம்முடைய ஷரீரத்தில் நான் என்கின்ற புத்தியை வைப்பவன். குணரூபமான ஷரீரத்தில் அகம் இதி புத்திஹி, நான் என்கின்ற புத்தி யாருக்கு இருக்கிறதோ அந்த புத்திக்கு அகங்காரக என்று பெயர். காரியகரணே, காரியகரணம்னா நம்மளுடைய சரீரம் மனம், இதில் அகம் புத்திகி நான்கிற புத்தி அகங்காரம். அப்படி அவன் முதல்ல செஞ்சிடறான். என்ன பண்ணிடுறான் அஞ்ஞானி? நான் நான் அல்லது ஆத்மாங்கிற சொல்லுக்கு அர்த்தமா முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறான்? இந்த உடலையும் மனசையும் புரிஞ்சுக்கிறான். அப்படி புரிஞ்ச உடனே என்ன ஆகிவிடுகிறது? அந்த அகங்காரத்தினால் இந்த உடலை நான் நினைச்ச உடனே அவனுக்கு என்ன ஆகுதாம்? விமூடக அப்படிங்கிறார் பகவான். விமூடகன குழம்பி விடுகின்றான், மோகத்தினுடைய வசப்பட்டு விடுகின்றான். விமூடக என்றால் குழம்பி விடுகின்றான், டெல்யூடட் அப்படின்னு அர்த்தம். ஏன் அவனுக்கு மோகம் வந்துடுது? ஏற்கனவே அஞ்ஞானத்தினால இந்த சரீரத்தை நான் நினைச்சிட்டான். அதனுடைய விளைவாக ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாத காரணத்தினால், ஆத்மா என்றால் அந்த கரணம் அர்த்தம், மனம். அப்படிப்பட்ட அறிவை உடையவன், மனதை உடையவன். இப்போ அகங்காரேன விமூடக ஆத்மா அந்த கரணம் எஸ்ய சக, எவன் அகங்காரத்தினால் மோக வசப்பட்டு வசப்பட்ட அந்த கரணத்துடன் இருக்கின்றானோ அவன் அப்படின்னு சொல்றார். அதாவது இங்க அஞ்ஞானிய பகவான் வர்ணிக்கிறார். அகங்காரத்தினால் மோகப்பட்டவன் அப்படின்னு சொல்றார். இதுக்குள்ளேயே காரணத்தை பகவான் சொல்லிட்டார். என்ன காரணம்? அகங்காரம் என்ற காரணத்தினால் மோகத்தினுடைய வசப்பட்டவன். அவனுடைய சிந்தனைய பகவான் சொல்றார். அவன் செயல் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கானா? கர்த்தா அகம் இதி மன்யதே. மன்யதேன்னா அவன் நினைக்கின்றான். என்ன நினைக்கிறானா? அகம் நான், கர்த்தா நான் தான் செயல் செய்கிறேன். ஐ ஆம் த டூவர். கர்த்தானா நான் தான் செய்பவன். இந்த இதிங்கிற வார்த்தை அவனுடைய சிந்தனையை பகவான் குறிக்கிறார். என்று பொருள். இதி என்றால் தஸ், இவ்விதம். நானே கர்த்தா என்று மன்யதே, என்று புரிஞ்சுக்கிறான்னு பகவான் சொல்லல. அவன் நினைக்கிறான், அவ்வளவுதான். காரணம் என்ன? உண்மை வேற இருக்கு. அப்ப யாரு கர்த்தான்னா? காமக கர்த்தா, மன்யுகு குரோதக கர்த்தா. ஆனா நாகம் கர்த்தான்னு சொல்றமே, அது சும்மா வாயில சொல்லிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு போயிடுவார்கள் சில பேர். அது வாயில சொல்றதுக்கு அல்ல. அது எதுக்குன்னா அறிவுக்காக இருக்கின்றது. அதை விசாரம் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நம்ம சிந்திச்சு நான் செய்யவில்லைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்று பகவான் சொல்கின்றார். யாருக்கு? அஞ்ஞானிக்கு. இப்போ அஞ்ஞானி செயல் செய்யும் பொழுது என்ன ஆகின்றது? உண்மை குணங்கள் செயல் செய்யும் பொழுது அஞ்ஞானியானவன் அந்த குணரூபமாக இருக்கின்ற ஷரீரத்தில் நான் என்ற புத்தியை வைத்து அதனுடைய விளைவாக அதனுடைய செயலை தன்னுடைய செயலாக நினைத்து கொள்கின்றான். இதுல பகவான் என்ன சொல்லியிருக்கார்? ஆகவே அஞ்ஞானி செயலினால் பந்தப்படுகிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பகவான் எந்த உபதேசமும் புதுசா செய்யவில்லை. ஏற்கனவே ஆத்மனாத்ம விவேகம் செய்ததை சொல்லி இந்த காரணத்தினால் அஞ்ஞானி பந்தப்படுகிறான் என்பது வாக்கிய சேஷம், நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறார்? ஞானியினுடைய மனநிலையை சொல்றார். இங்கு அஞ்ஞானியினுடைய மனநிலையை சொன்னார். இனி ஞானி செயல்படும் பொழுது அவன் என்ன புரிஞ்சு கொள்கின்றான், அவனுடைய மனது என்ன என்று ஞானியினுடைய மனதை விளக்குகின்றார். 28வது ஸ்லோகம். தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குண
गुणा गुणेषु वर्तन्ते इति मत्वा न सज्जते। ஞானியினுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். தத்துவவித்து மகாபாகோ. மகாபாகு என்பது அர்ஜுனனுக்கு பெயர். ஹே அர்ஜுனா மகாபாகு. மகான்னா பெருசுன்னு அர்த்தம், பாகுனா கை. அவனுக்கு பெரிய கை. பெரிய கைன்னு என்ன அர்த்தம்? நீளமான கையின் அர்த்தம். நல்ல சக்தி வாய்ந்த கையை உடையவன் அர்த்தம். ஹே மகாபாகோ அர்ஜுன. தத்துவவிது. வித் என்றால் அறிபவன். தத்துவவித் என்றால் தத்துவத்தை அறிபவன். து அப்படிங்கிற வார்த்தை எதை காட்டுகின்றது? அஞ்ஞானியிலிருந்து ஞானியை வேறுபடுத்தி காட்டுகிறது. இவனோ எனில், இவன் யார் என்றால் தத்துவவிது, தத்துவத்தை அறிபவன். இனி தத்துவம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தது என்றால் அது என்று பொருள். துவம் என்றால் தன்மை. நீன் அர்த்தம் கிடையாது. துவம் என்றால் தன்மை. இப்போ மனுஷ்யத்துவம் என்றால் மனித தன்மை, மிருகத்துவம் என்றால் மிருகத்தன்மை. அதே போல தத்துவம் என்றால் அதனுடைய தன்மை. ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அதனுடைய தத்துவம் தெரிகிறதா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பொருளினுடைய நேச்சர், அதனுடைய சொரூபம் நமக்கு சரியா புரிஞ்சுட்டா நம்ம அந்த பொருளினுடைய தத்துவத்தை அறிந்தவர் ஆகின்றோம். தவறா புரிஞ்சுட்டா தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்போ தத்துவம்னு சொன்னா சரியான ஞானம் என்று பொருள். எந்தெந்த பொருளை எடுத்துக்கிறோமோ அதனுடைய தத்துவம். இவ்விதம் அதனால தான் மனோ தத்துவம் என்று சொல்வார். மனதினுடைய சொரூபம் என்ன, அது எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுதுங்கிற அறிவு சரியா இருந்தா அதுக்கு பேர் மனோ தத்துவம். இப்படி எந்த தத்துவம் வேணாலும் சொல்லலாம். ஆயுர்வேத தத்துவம், எந்த தத்துவம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு எதனுடைய தத்துவம்னு பகவான் சொல்றார். எதனுடைய தத்துவம்? குண கர்ம விபாக யோகோ. விபாக யோகோங்கிறது தத்துவத்தோட சேர்த்திக்கணும். குண கர்ம விபாகத்தினுடைய தத்துவவிது, தத்துவத்தை அறிந்தவன். இங்க தத்துவம்னா நேரடியா சொல்லிடலாம் ஆத்ம தத்துவவித்துன்னு சொல்லி, ஆத்மாவினுடைய தத்துவத்தை அறிந்தவன் சொல்லலாம். இருந்தாலும் பகவான் அதற்கு பதிலாக வேறொரு பெயரை சொல்லி இந்த தத்துவத்தை அறிந்தவன் சொல்றார். இப்ப தத்துவவித்துனா உண்மையை அறிந்தவன், ஞானி. எதனுடைய உண்மையை அறிந்தவன்? குண கர்ம விபாக தத்துவவித்து. குணத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவன், கர்மத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவன். குணம் கர்ம இவைகளினுடைய தத்துவத்தை அறிந்தவன். இங்க விபாகன்னு ஒரு சொல் இருக்கு. இந்த விபாகம் என்றால் வேறுபட்டு இருத்தல் என்று பொருள். பிருதக்துவம், பின்னக என்பது பொருள். விபாக என்றால் வேறாக இருத்தல், பிரித்தல். நம்ம சொத்தை விபாகம் பண்ணலாம் சொல்லுவாங்க தெரியுமோ? விபாகம் என்றால் பிரித்தல், வேறுபட்டு இருத்தல், விபாக. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விபாகங்கிற சொல்ல குணத்தோடும் கர்மத்தோடும் சேர்த்திக்கணும். குண விபாக, கர்ம விபாக. கர்மத்தினுடைய விபாகம், குணத்தினுடைய விபாகம், இதனுடைய தத்துவத்தை அறிந்தவன் என்பது பொருள். இனி குணத்தினுடைய விபாகம்னா என்ன, கர்மத்தினுடைய விபாகம்னா என்னன்னு பார்க்கணும். குணத்தினுடைய விபாகம் என்றால் என்ன? குணத்தினுடைய வேறுபட்ட தன்மை என்றால், எப்பொழுதெல்லாம் வேறுபாடுன்னு சொல்றோமோ அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லணும்? எதனிடமிருந்து வேறுபாடுன்னு சொல்லணும் அல்லவா? அவன் வேறுபட்டு இருக்கின்றான்னா எதுல வேறுபடுறான், எதிலிருந்து வேறுபடுகிறான்னு சொல்லணும். இப்போ குணத்தினுடைய வேறுபாடு என்றால் எதிலிருந்து குணம் வேறாக இருக்கிறது என்றால் ஆத்மா. இப்போ முதல் வரியில் என்ன பொருள்?
ஆத்மா குணத்திலிருந்து வேறுபட்டது என்ற ஞானத்தை உடையவன். இப்ப அகம் நான், ஆத்மாங்கிறதுக்கு நான் சொல்லிட்டோம்னா எப்படி பொருள்? நான் குணத்திலிருந்து வேறுபட்டவன். குணம்னு சொன்னா என்ன? இங்க முன் ஸ்லோகத்துல சொன்னாரு குணங்கள் கர்மத்தை செய்குதுன்னு. அப்படி கர்மத்தை செய்கின்ற குணத்திலிருந்து ஆத்மாவாகிய நான் வேறுபட்டவன். இப்ப குணம்ங்கிற சொல் இங்கு கடைசியா என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்றால், இந்த குணம்தான் கர்மத்தை செய்யுது. இப்பொழுது குணம் எந்த ரூபமா இருக்கு? நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமா இருக்கு. ஆகவே கடைசியா என்ன பொருள்? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து வேறுபட்ட தன்மையை அறிந்தவன், அதான் பொருள். இப்ப குண விபாக தத்துவவிது என்றால் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற ஞானத்தை உடையவன். இனி கர்ம விபாகம்னா என்ன? இது ரொம்ப சுலபம். அந்தந்த குணத்தினுடைய கர்ம. இப்ப ஸ்தூல சரீரம் ஒரு குணம்னு சொன்னா அதனுடைய செயல், 5 இந்திரியங்கள் அதனுடைய கர்மம், பிறகு பஞ்ச ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி, ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு கர்மத்தை செய்து. கர்ம விபாக என்றால் இந்த கர்மத்தை நான் செய்யவில்லை என்ற ஞானம். இப்ப கர்ம விபாக என்றால் நமே கர்மாணி, இந்த கர்மங்களெல்லாம் என்னுடையது அல்ல. பிறகு யாருடையது? இதை செய்கின்ற குணத்தினுடையது, என்னுடையது அல்ல. இந்த ஞானத்தை உடையவன். இப்ப குண விபாக கர்ம விபாக தத்துவவிது. குணமாகின்ற உடல், கர்மமாகின்ற உடலிலிருந்து வெளிப்பட்ட செயல்கள், இவைகள் நான் அல்ல, என்னிடமிருந்து இல்லை என்ற ஞானத்தை அறிந்தவன். இது அவனுடைய மனம். இனி இரண்டாவது வரியில மீண்டும் இந்த உடல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவன் என்ன நினைப்பான்னு பகவான் சொல்றார். இது ஒரு சீக்ரெட் அல்லவா? ஞானியினுடைய மனசை பகவான் படம் பிடிச்சு சொல்றார். அவன் உடல் உலகத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது அவன் என்ன நினைச்சிட்டு செயல்படுவானாம், அல்லது செயல்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய மனதில் என்ன எண்ணம் வருமா? முக்கியமான வரி, இரண்டாவது வரி, குணா குணேஷு வர்த்தந்தே. ஒரு முக்கியமான சொல்ல பகவான் சொல்றார், குணாகா குணேஷு வர்த்தந்தே இதி மத்துவா, இவ்விதம் நினைப்பான். இதினா இவ்விதம், மத்துவான்னா நினைத்து, ந சஜ்ஜதே பந்தப்படுவதில்லை, ந சஜ்ஜதேனா பற்று வைப்பதில்லை. அது பிரயோஜனமா சொல்றார். இப்படி நினைக்கிறதுனால அவன் எதோடும் ஒட்டி கொள்வதில்லை. ந சஜ்ஜதேனா எதோடும் போய் ஒட்டி கொள்வதில்லை, தன்னை சம்பந்தப்படுத்தி கொள்வது இல்லை. ஒட்டி கொள்ளுதல், சம்பந்தப்படுத்துவது கிடையாது. காரணம் என்ன? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? குணாகா குணேஷு வர்த்தந்தே. குணாகா என்றால் குணங்கள், குணேஷு என்றால் குணங்களில் இருக்கின்றது. குணங்கள் குணங்களில் செயல்படுகிறது. புரியவே இல்லையேன்னா அதனாலதான் ஞானி நினைக்கிறான். ஞானி நினைக்கிறது நமக்கு அவ்வளவு சுலபமா புரிஞ்சிருமோ? இதுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. குணங்கள் குணங்களிடத்தில் இருக்கின்றது. 2 குணங்கள்ங்கிற வார்த்தையை பகவான் சொல்லியிருக்கார். இது ஞானியினுடைய எண்ணமா? குணங்கள் குணங்களிடத்தில் இருக்கின்றதுன்னு சொல்லி நான் எதோடு சம்பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி அர்த்தத்துக்கு வரலாம். குணாகா என்றால் முதல் குணங்கள் என்ற சொல்லினுடைய பொருள் உடல், மனம், புத்தி, இவைகளெல்லாம் குணங்கள். ஷரீரம், மனக, புத்தி, இவைகள் குணாகா. குணேஷு என்றால் அதனுடைய விஷயங்களில் என்று பொருள். அந்தந்த விஷயங்களில் இருக்கின்றது. உடல், மனம், புத்தி
அதற்கு தகுந்த விஷயத்தில் செல்கிறது என்று நினைத்து பந்தப்படுவது இல்லை. இப்போ முதல் குணாகா, குணங்கள் குணங்களுக்குள் இருக்கிறது. அப்போ முதல் குணங்கள்ங்கிறனுடைய அர்த்தம் உடல், மனம், புத்தி. குணங்களுக்குள் என்றால் அந்தந்த பொருள்களுக்குள் இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், மாயையினுடைய விகாரம் இந்த அகில பிரபஞ்சம். இந்த அகில பிரபஞ்சமுமே ஒரு மாயையினுடைய விகாரம். இந்த இடத்துல நல்லா கவனித்தால்தான் இதில் இருக்கிற சூக்ஷ்மம் நமக்கு புரியும். ஒரு மாயை, ஒரே ஒரு தத்துவம் தான் மாயை. அதனுடைய விகாரம் அகில பிரபஞ்சம்னா அந்த ஒரு மாயையிலிருந்து வந்த அனைத்து பொருள்களையும் நம்ம ஒரு குரூப்ல சேர்த்தணுமா, ரெண்டா பிரித்து சேர்த்தணுமா? ஒரு மாயையிலிருந்து வந்ததையெல்லாம் ஒரே ஒரு பகுதியில் தானே போடணும். இப்போ 1 கிலோ தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும்? தங்கம்ங்கிற கேட்டகரிக்குள்ள தானே போடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு தத்துவமான மாயையிலிருந்து வந்த இந்த உலகத்தில் ரெண்டா பிரிச்சிட்டோம். எப்படி ரெண்டா பிரிச்சிருக்கோன்னு சொன்னா, இந்த உடல் உலகம்னு பிரிச்சிட்டோம். இந்த உடல் மனது அனுபவிப்பவன் உலகம் அனுபவிக்கின்ற பொருள் என்று பிரித்து விட்டோம். பிரித்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் அனுபவிப்பவன் உலகம் அனுபவிக்கப்படும் பொருள்னு ஒரு பெரிய துவைதமானது உருவாகப்பட்டு விட்டது. ஆனால் இந்த உடல் மனம் இந்த உலகம் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மூல காரணம்? மாயை என்பது ஒன்றுதான். இப்போ அறிவுப்படி பார்க்கும் பொழுது இந்த உடல் இந்த உலகம்னு ரெண்டு இருக்கு. இந்த உலகம் நம்மால் பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள், திருஷ்யம், அச்சேதனம். காரணம் என்ன? எல்லா உலகத்தையும் ஒரே கேட்டகரியில் போட்டுடலாம். நம்ம பார்க்கறது எல்லாமே பார்க்கப்படும் பொருள், அது ஜடம்னு நம்மள இருந்து பிரிச்சிடலாம். நம்ம ஏன் இப்படி பிரித்து அகில உலகத்தை ஒரே ஒரு இடத்துல குவிக்கிறோம்? காரணம் ஒரே மாயையினுடைய விகாரம். இப்போ அதே தத்துவப்படி பார்க்கும் பொழுது நம்ம உடலை என்ன பண்ணணும்? அந்த பக்கம் போடணும். எந்த பக்கம் போடணும்? அதுவும் ஜடம், பார்க்கப்படுவது என்று நீக்க வேண்டும். ஆனால் அதை மற்றவர்கள் செய்து விடுவார்கள். இப்போ நான் இந்த உலகத்தை பார்க்கும்போது மற்ற சரீரமெல்லாம் என்ன, என்னால் பார்க்கப்படும் பொருள். அதுக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா என்ன செய்யலாம்? உபதேசம் பண்ணலாம், அதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய சரீரத்தை பிரித்து வச்சுட்டோம். மற்றவர்கள் நம்ம சரீரத்தை பார்க்கும்போது என்ன செய்வார்கள்? அதே தத்துவத்தை அவர்கள் செய்வார்கள். ஆனால் நம்முடைய சரீரம் மற்றவர்களுக்கு திருஷ்யம். நம்முடைய சரீரம் மற்றவர்கள் கண்ணில் எப்படிப்பட்ட பார்வையில் இருக்கோ அதே பார்வை நமக்கு வந்ததுன்னா அதுதான் மோட்சம். நம்ம சரீரத்தை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அதே போல என்னால் பார்க்கணும். அப்படி ஞானி பார்ப்பான் என்பதுதான் இதில் சொல்லப்படுகின்றது. இப்போ குணா குணேஷு வர்த்தந்தேன்னு சொன்னால் ரெண்டும் மாயை, ஒரு மாயை இனியொரு மாயையாக பிரிந்து விவகாரம் செய்து கொண்டு இருக்கின்றது. இதுவும் மாயை, அதுவும் மாயை. இதுனா சரீரம், பிரபஞ்சமும் மாயை. பகவான் அப்படி பண்ணியிருக்கார். இதற்கு பேரு தான் சிருஷ்டி. இதுதான் ட்ரிக், இதுதான் மாயை. பகவானுடைய மாயை என்னன்னா, ஒரே ஒரு மாயையை வச்சு முதல்ல ரெண்டா பிரிச்சார். என்ன, எப்படி ரெண்டா பிரிச்சுட்டார்? அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள்னு பிரிக்க வச்சுட்டாரு. அதுதான் பகவானுடைய மாயை. இதை உணர்ந்து விட்டான். அதனால என்ன நினைக்கிறான்னா, குணா குணேஷு வர்த்தந்தே. இதுவும் குணம், அதுவும் குணம். ஒரு விதமான குணம் இனி ஒரு விதமான குணத்திற்குள் விவகாரம் செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப நான் யார்னா, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இனி ஒரு குரூப் நான். இந்த உடலும் உலகமும் ஒன்றாகி விடுகிறது. காரணம் என்ன? ஞானி நினைக்கிறான் இதுவும் குணம், இதுவும்னா உடலும் குணம், இந்த உடல் அனுபவிக்கிற உலகமும் குணம். குணங்கள் குணங்களில் செல்கின்றது. இந்த உடல் அதனுடைய தர்மத்தை பின்பற்றுகிறது.
இந்த அந்தந்த உடல் அந்தந்த தர்மத்தை பின்பற்றுகிறது. நான் யார்? இந்த உடலும் அல்ல, உலகமும் அல்ல, அனுபவிப்பனும் அல்ல, அதற்கான கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல என்ற ஞானத்தினால் ந சஜ்ஜதே, அதில் அவன் சம்பந்தப்படுத்தி கொள்வது இல்லை. இந்த நான்கிற அறிவை, நான் நான் என்ற சொல்லை இந்த குணத்தோடு சம்பந்தப்படுத்தி கொள்வது கிடையாது. சம்சாரம் சம்பந்தத்தில் ஆரம்பிக்கின்றது. எங்க சம்சாரம் வருது? நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நமக்கு துக்கம் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். ஞானி அசங்கக, ந சஜ்ஜதேனா அசங்கக. காரணம் என்ன? நான் இந்த கோடியில் இல்லை. எல்லாமே மாயையினுடைய விகாரம். அதற்குள் நான் இல்லை. அதற்கு ஆதாரமாக சாட்சியாக நான் இருக்கின்றேன் என்று ஞானி நினைக்கின்ற காரணத்தினால் ஞானியினுடைய உடல் செயல்படுகிறது, மனம் செயல்படுகிறது. அவனுக்கு பந்தம் பாப புண்ணியம் வருவதில்லை. அஞ்ஞானி என்ன பண்ணியிருக்கான்? பகவான் படித்த மாயைக்குள்ள ஒரு பகுதியான மாயையை சப்ஜெக்டாகவும் இனி ஒரு பகுதியான மாயையை ஆப்ஜெக்டாகவும் மாற்றியிருக்கான். சப்ஜெக்ட்னா அனுபவிப்பவன், இனி ஒரு பகுதியான மாயை அனுபவிக்கப்படும் பொருள். ஞானி என்ன புரிஞ்சிருக்கான்? ரெண்டுமே ஆப்ஜெக்ட். இந்த சரீரமும் என்னுடைய ஞானத்துக்கு விஷயம், இந்த உலகமும் விஷயம். பிறகு என்ன ஆகுதுன்னா பகவானுடைய அந்த மாயை ஞானத்துக்கு அப்புறம் தொடருது. இவன் ஞானத்தை அடைஞ்சிட்டாலும் கூட இந்த சரீரம் அனுபவிக்கிறதாகவே, உலகம் அனுபவிக்கப்படும் பொருளாகவே அது பொய்யாக தொடர்கிறது. இந்த உண்மையை ஞானி அறிகின்றான். இந்த ஞானம் ஏன் அவ்வளவு சுலபமா வர்றதில்லைன்னு சொன்னா, இது பகவானுடைய சிருஷ்டிக்கு ஆப்போசிட். பகவான் எதற்கு சிருஷ்டி வச்சு படிச்சிருக்காருன்னா சம்சாரியா இருந்து உலகத்தை அனுபவிக்கணும்னு. ஞானம்ங்கிறது என்ன? பகவானுடைய சிருஷ்டியே ரீவைண்ட் பண்ற மாதிரி. அதனாலதான் தேவர்களெல்லாம் அவ்வளவு சுலபமா கொடுக்க மாட்டேர்கள் இந்த ஞானத்தை. பகவான் என்ன நோக்கத்துல படைச்சார்? எல்லாம் சம்சாரிகளா இருந்துட்டு உலகத்தை வளர்த்திட்டு இருக்குன்னு. அதே சமயத்துல உபனிஷத்தையும் படைச்சிட்டார். அது பகவானுடைய பூர்வ பட்சம் உபனிஷத். காரணம் என்ன? உபனிஷத் படிச்சு கீதை படிச்சுட்டோம் அப்படின்னா பகவானுடைய சிருஷ்டிக்கு விபரீதம் ஆயிருது. மாயைன்னு சொன்னாவே என்ன? டிவிஷன். அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள்தான் பிரபஞ்சம் மாயை. இங்க ஞானத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதற்கு விபரீதமாக புரிந்து அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவிப்பது மாயை, நான் இதற்கு சாட்சி என்று ஞானி புரிந்து கொள்கின்றான். எப்பொழுதெல்லாம் நம்ம மனசு இந்த உடல் அனுபவிப்பது, இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைன்னு சொல்லுதோ அப்போ இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள் குணங்களை நாடி செல்கிறது. நான் அசங்கக, நான் இதை நாடி செல்லக்கூடாது, செல்ல வேண்டியவன் அல்ல, செல்பவன் அல்ல, ஆத்மஸ்வரூபம். இந்த ஞானம் ஞானிக்கு இருக்கின்றது. இந்த வார்த்தையினுடைய பொருள் குணா குணேஷு வர்த்தந்தேங்கிறதுல ஆழ்ந்த கருத்து இருக்கு. அதெல்லாம் நம்ம 14வது அத்தியாயத்தில் குணத்தை பற்றி நல்லா படிக்கும் பொழுது நமக்கு நன்கு புரியும். அங்கே பகவான் குணத்தை பற்றி நல்லா சொல்லுவார். எப்படியெல்லாம் குணம் பந்தப்படுத்தும், குணத்தினுடைய லட்சணம் என்ன, குணத்தினுடைய சொரூபம் என்ன, குணத்தை தாண்டி செல்லுதல் என்றால் என்ன, அதெல்லாம் படித்ததற்கு பிறகு மீண்டும் இந்த வார்த்தையை படித்தோம்னா அதிக அர்த்தம் நமக்கு தெரியும். எப்படி குணங்கள் குணங்களை நோக்கி செல்கிறது, அது ஒன்று இனி ஒன்று, அது ஒன்றை நோக்கி இனி ஒன்று செல்லுதுன்னா ரெண்டு ஒரே கேட்டகரின்னு அர்த்தம். ரெண்டு விபரீதமானது சேர்ந்து செல்லாது. இப்போ இந்த உடல் உலகத்தை நோக்கி செல்லுதுன்னா உலகமும் உடலும் ஒரே ஒன்றை சார்ந்தது. ஏன்னா விபரீதமானது ஒன்றை நோக்கி ஒன்று செல்லாது. நான் ஆத்மா எதையும் நோக்கி செல்பவன் அல்ல. இந்த ஞானத்தினால் ஞானி பந்தப்படுவது இல்லை. இனி அடுத்த ஸ்லோகம். பிரகிருதேர் குணசம் மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு
தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். இந்த ஸ்லோகத்தில் அஞ்ஞானியினுடைய மனநிலையை மீண்டும் பகவான் கூறி மீண்டும் ஞானிக்கு பகவான் உபதேசத்தை செய்கிறார். இதில் புதிதான கருத்து எதுவும் கிடையாது. ஏற்கனவே கூறியதை பகவான் முடிவுரை செய்கிறார். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய சாரத்தை சொல்ல போறார், முடிவுரை செய்கிறார். அதற்கு முன் ஞானி அஞ்ஞானி இவர்களுடைய விவகாரம் மனநிலை இதையெல்லாம் பகவான் கூறினார், அதை முடிக்கின்றார். ஞானியினுடைய மனநிலை ஏற்கனவே நாம் பார்த்ததை கூறுகின்றார். பிரகிருத்தேகே குணசம்மூடாக, பிரகிருத்தியினுடைய என்றால் மாயையினுடைய குணங்களினால் சம்மூடாக மோகத்தை அடைந்தவர்கள். பிரகிருத்தியினுடைய குணங்களினால், அதாவது சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களினால் மோகத்தை அடைந்தவர்கள். சஜ்ஜந்தே பற்று வைக்கிறார்கள். எதற்குள்? குண கர்மசு, குணத்திலும் கர்மத்திலும் பற்று வைக்கிறார்கள். குண கர்மசு, குணத்திலும் கர்மத்திலும் பற்று வைக்கிறார்கள். யார்? குணத்தினால் மோகத்தை அடைந்தவர்கள். ஒவ்வொரு குணமும் எப்படிப்பட்ட பந்தத்தை கொடுக்கும்னு பிறகு பகவான் சொல்லுவார். அவ்விதம் குணத்தினால் பந்தத்தை அடைந்தவர்கள் குண கர்மத்தில் பற்று வைக்கிறார்கள். இங்கு குண கர்மங்கிற சொல்லில் குணம்ங்கிற சொல் ஷரீரத்தை குறிக்கிறது, கர்மங்கிற சொல் அதனுடைய செயல்களை குறிக்கின்றது. உடலிலும் உடலினால் உருவாகி வருகின்ற செயலிலும் பற்றை வைக்கிறார்கள். அதனால தான் இது நான் சம்பாரிச்சது, இது என்னுடைய சொத்து, இப்படியெல்லாம் ரொம்ப பேர் சொல்கிறார்கள் அல்லவா. இதெல்லாம் காரணம் என்னன்னா சம்மூடாகா, மூடத்தனம்தான் காரணம், மோகம்தான் காரணம். எப்பொழுதெல்லாம் என்னுடையது நான் சம்பாரிச்சதுன்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் பகவான் சொல்கிறார் மோகத்திலிருந்து பேசுகிறார்கள். நம்ம அவர்களோட ரகலை பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோமே, ஒருவர் இது என்னுடையதுன்னு சொல்கிறார், இல்லை என்னுடையதுன்னு சொல்கிறார். நம்ம சொன்னோம்னா நம்ம எப்படிப்பட்ட மூடர்கள்? சம்சம் மூடாகா. அவர்கள் ஏற்கனவே என்னுடையதுன்னு சொல்கிறார்கள். இல்லை என்னுடையதுன்னு நம்ம திருப்பி சொன்னால் 2 சம் போட்டுக்க வேண்டியதுதான். சம்னா சம்யக், நன்கு நன்கு மூடர்கள் ஆகிய இருக்கின்ற காரணத்தினால் ஒருவருக்கு ஒருவர் சண்டையானது வருகின்றது. இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஏன் விரோதம் வருதுன்னா, ஒருவர் மூடர்கள், இனியொருவர் அதிமூடர்கள். இப்போ யாராருக்கு ரகலை வரும்னா மூடர்களுக்கு அதிமூடர்களுக்கு தான் ரகலை வந்துட்டு இருக்கும். இப்போ கோர்ட்டில் யார் இருப்பார்கள்னா 2 பேர் தான் இருக்க முடியும். காரணம் என்ன? இது என்னுடைய சொத்து, இது உன்னுடைய சொத்து, நல்லா ரகலை பண்ணிட்டு செல்கிறார்கள். இதுதான் பிரபஞ்சம். இப்படி மூடன் ஆகலின்னா என்ன ஆகும்? கோர்ட் இருக்காது, போலீஸ் இருக்காது, கதவு இருக்காது, பூட்டு இருக்காது, சாவி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா காரணம் எல்லாம் ஞானின்னு பேசாமல் உட்காந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்னா ஒன்றுமே இருக்காது, உலகமே செயல்படாது. போலீஸ் அவசியம் இல்லை, ஆர்மி அவசியம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் வந்துடும். காரணம் என்ன? யாருமே அப்புறம் பேங்க்கில் போய் பூட்டாமல் வந்துடலாம், யாருமே திருட மாட்டார்கள். இப்போ என்னதான் ஆகும்? உலகமே இப்படித்தான் இருக்கும். அதனால் கீதையெல்லாம் படித்து போய் உலகத்தை திருத்தலான்னு முயற்சி பண்ண வேண்டாம். உலகத்தை திருத்தலான்னு நம்ம போனோம்னா நம்மையை திருப்பி அனுப்பி விடுவார்கள், அல்லது நம்மளைய திருப்தி அனுப்பி விடுவார்கள். அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் ஆத்ம ஞானம். நம்ம மோட்சத்தை அடையிறது எப்படி? இந்த சம்சாரத்துக்குள்ளிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது, அதற்கான சாஸ்திரம் இது. ஏதோ கொஞ்சம் தர்மத்தை போதிக்கலாம், ஆனால் தர்மம்னு இருந்தால் தானே உலகம் ஓடும். தர்மம் அதர்மம் சமமாக இருக்கிற அளவுக்கு நம்ம உதவி செய்யலாமே தவிர எல்லாம் தர்மந்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. அது முடியாது. தர்ம அதர்மம் சேர்ந்தது தான் உலகம். ஆகவே அஞ்ஞானிகள் குணத்தில் கருமத்தில் மூடர்களாக இருக்கிறார்கள்.
அவர்களிடத்தில் ஞானி என்ன செய்யணும்னு மீண்டும் பகவான் சொல்றார். இன்னும் பகவான் இந்த இடத்துல தான் மீண்டும் மீண்டும் சொல்வார். இதுக்கப்புறம் ஞானிகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அதாவது உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டார்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும்னு அர்த்தம். நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு பகவான் கொடுக்குற அட்வைஸ் ஏற்கனவே கொடுத்தாச்சு போன வகுப்பில். மீண்டும் பகவான் சொல்கிறார், இந்த அஞ்ஞானிகளிடம் போய் ஞானிகள் பேசக்கூடாது, வாயை திறக்க கூடாதுன்னு சொல்கிறார். அது ரொம்ப சொல்லணும் பகவான். பகவான் சொல்லாட்டி அடிக்கடி நம்ம சொல்ல போகிறோம். காரணம் என்ன? மறந்துடுவோம். 4வது அத்தியாயத்துக்கு போனால் 3வது அத்தியாயம் போயிருமே, 5க்கு போனால் 4 போயிருமே. ஆனால் பகவான் இதற்கு மேலே சொல்ல போகிறதில்லை. அஞ்ஞானிகளிடம் ஞானியானவன் வேதாந்தத்தை பற்றி, வைராகியத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி பேசக்கூடாது. அதை மீண்டும் சொல்கின்றார். ஏற்கனவே சொன்னார். எங்க சொன்னார்? ந புத்தி பேதம் ஜனயேத்துன்னு சொன்னார். மீண்டும் பகவான் சொல்கின்றார். என்ன சொல்கிறார்? தான் அகிருத்ஸ்னவிதக. இதெல்லாம் அஞ்ஞானிக்கு சொல்ற அடைமொழி. தான்னா அவர்களை, அவர்களைனா எவர்களை? முன்வரியில சொன்னாரே, குணத்தில் கர்மத்தில் மூடர்களாக இருப்பவர்களை தான் அகிருத்ஸ்னவிதக. கிருத்ஸ்னம் என்ற சொல்லுக்கு பொருள் டோட்டல், முழுமை. அகிருத்ஸ்னம் என்றால் அறகுறை. கிருத்ஸ்னவித் என்றால் முழுமையை அறிந்தவன், முழுமையாக தெரிந்தவன், எல்லாம் அறிந்தவன் அர்த்தம். இப்ப கிருத்ஸ்னவித் என்றால், கிருத்ஸ்னம்ங்கிற சொல்லுக்கு முழுமை, கிருத்ஸ்னவித் என்றால் முழுமையாக அனைத்தையும் அறிந்தவன். அகிருத்ஸ்னவித்னு என்ன அர்த்தம்? முழுமையாக அறியாதவன், ஏதோ கொஞ்சம் இங்கும் அங்கும் தெரிந்தவன். இவன் யாருன்னா மந்தான், மந்த புத்தி உடையவர்கள், ரொம்ப சிந்திக்காதவர்கள் அர்த்தம். மந்த புத்தி உடையவர்கள். அகிருத்ஸ்னவிதக, முழுமையை அறியாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை இனி ஞானிக்கு ஒரு லட்சணம் சொல்றார். அவர்கள் அகிருத்ஸ்னவித்னா இவன் யாருன்னா கிருத்ஸ்னவித். அடுத்த பகுதி, கிருத்ஸ்னவித் என்றால் அனைத்தையும் அறிகின்றவன், முழுமைய பார்ப்பவன் அர்த்தம், எல்லாத்தையும் அறிபவன். இதனுடைய அர்த்தம் என்ன? சில பேர்த்துக்கு தோணும், அனாத்மா தான் பொய்யே, இதை அறிஞ்சிக்கவே வேண்டாமே, வெறும் ஆத்மாவை மட்டும் தெரிஞ்சிட்டா போதுமான்னா. பகவான் சொல்றார் அது பத்தாதுன்னு சொல்றார். காரணம் என்ன? ஆத்மாவை விட அனாத்மாவை தான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம் இது மித்தியா என்று நீக்குவதற்காக. இப்போ இங்கே கிருத்ஸ்னவித்துங்கிற சொல்லானது ஆத்ம தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சிட்டா போதாது, அனாத்மாவை அனாத்மாவுன்னு தெரிஞ்சுக்கணும். அனாத்மாவையும் சேர்ந்து அறிந்தவன், அகிலத்தையும் அறிந்தவன். அகிலம்னா எல்லாவற்றையும் அறிந்தவன். எல்லாவற்றையும் அறிந்தவன்னா உடனே அவனுக்கு என்ஜினியரிங் தெரியுமா, ஹிஸ்டரி தெரியுமா, சயின்ஸ் தெரியுமா, மேத்ஸ் தெரியுமான்னு கேட்கக்கூடாது. பொதுவாக அறிந்தவன். இந்த அகில பிரபஞ்சத்தினுடைய தன்மையையும் ஆத்மாவினுடைய தன்மையையும் அனைத்தும் அறிந்தவன். இந்த அனைத்தும்னா உலகத்தில் 2 தான் இருக்கு, ஜெகத்து பிரம்ம. அந்த ஜெகத்தையும் பிரம்மத்தையும் அறிந்தவன் கிருத்ஸ்னவிது. அவன் என்ன செய்யக்கூடாது? ந விசாலயே, இவனுடைய புத்தியை அசைக்க கூடாது, அந்த புத்தி பேதம் செய்யக்கூடாது. கர்மத்தில் பற்று இருப்பவனிடம் போய் கர்மத்தினுடைய அனுத்தியத்துவமோ அல்லது இதெல்லாம் வேண்டாமோ வேண்டான்னெல்லாம் சொல்லக்கூடாது. அவரவர்களை அவரவர்களுடைய நிலையில் விட்டு விட வேண்டும். ஆனால் என்ன செய்யணும்? தர்மத்தை போதிக்கலாம். கேட்குறவனா இருந்தால் அதுவும் தர்மத்தை போதிக்கலாமேன்னு சொல்லி எல்லாரிடம் போதிக்க ஆரம்பிக்க கூடாது. அப்புறம் அதுவே அதர்மமாயிரும். யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு விரும்பினால் போதிக்கலாம், இல்லாவிட்டால் போதிக்க கூடாது. நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 10 முறை ஒரு கருத்தை சொல்லி அதனால புரிய வைக்கிறதுக்கும், அந்த 10 முறை சொல்ற நேரம் இருக்கே அந்த நேரம் நம்ம பேசாமல் இருந்தோம்னு வச்சுக்கோமே, 10வது முறை அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு. ஒவ்வொரு முறையும் தப்பு செய்யும் போது அதை சுட்டி காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்னா, நீ வேற வீடு நீ பார்த்துட்டு போ, நான் வேற வீடு பார்த்துக்கிறேன்னு வந்துடும். காரணம் என்ன? உன்னுடைய ப்ரெசன்ஸே கஷ்டமாயிரும். இப்போ சொல்லாமல் இருப்பது தான் உத்தமமான உபதேசம்.
இப்போ என்ன உபதேசம் பகவான் பண்றாரு? இல்லை, எல்லாத்துக்கும் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருந்து உபதேசம் பண்ண வேண்டும்னு பகவான் நமக்கு உபதேசம் செய்கின்றார். கிருத்ஸ்னவேத், அனைத்தையும் அறிந்தவன், ந விசாலயேத், அவன் அவர்களுடைய ஸ்ரத்தையை கெடுக்க கூடாது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய சாரத்தை முடிக்கின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.